பொதுவா உங்க படங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸா, ரொம்ப கிரிட்டியா, ராவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரியல் லைஃப் அப்படிதாங்க. ம். யாருக்கும் ஆ, பூச்செண்டோட அமையறதுக்கு இல்லை, பொக்கையோட அமையறது கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க உங்ககிட்ட, ம். நிறைய பேர் வந்து கிரிட்டி இதுதான் வந்து ஆ, சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் எவ்வளோ பேர் வசதியானவங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து அந்த கிரிட்டி நிறைய, அதோட பாப்புலேஷன் நமக்கு ஈக்குவல் ம். ஆக்சுவலி. நம்ம ஒரு ஏரியா தான் பார்க்குறோம், இந்த போயஸ் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அது நம்மளுக்கு தனியாக ஒரு வேர்ல்டே இருக்குங்க. ம். அந்த அந்த கிரிட்டியில் வளர்கிறவங்களும் அந்த இதில் இருக்கவங்களும், நான் அந்த இதில் வளர்ந்தோம். நான் இதுலேருந்து டி நகரை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். வசதியான டி நகர், ஆமா. கிரிட்டியான டி நகர். டி நகர்ல வாழ்ந்தேன்னு சொல்றாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்ப. ஆனா அதுக்கு 2 சைடு இருக்கு. அது கிரிட்டியான டி நகர் ஒன்று இருக்குது, இந்த சுடுகாடு அது இது ஃபுல்லாக அதில் வளர்ந்தவன்றதால எனக்கு மெஜாரிட்டி தெரியும். நீங்கள் மெஜாரிட்டி சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெஜாரிட்டி. இந்த ஈவினிங் ஆனால் சோஷியலைட் லைஃப்லாம் வந்து ரொம்ப கம்மியான பீப்புள் தான்.